Vidyakumar IS Academy Institute for your success. Online students, audible are friends. Good morning. Good morning, Kritika. Okay, friend. Good morning, friends. So, நம்ம டெஸ்ட் போட்டிருப்பீங்க வந்து ஸோ அக்ரிகல்ச்சர் இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துருவோம், ரேங்க் பார்த்துருவோம். சரி பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயா, செகண்ட் ரேங்க் வந்து இலக்கியா, தீபஸ்ரீ வந்து தேர்ட் ரேங்க்கு. சரி, ஃபர்ஸ்ட் ரேங்க் 3 பேருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். அந்த அக்ஷயா, இலக்கியா வந்து தீபஸ்ரீ. செகண்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா, ஜோதி, விஜயலட்சுமி செகண்ட் ரேங்க்கு. அபிஷா, அறுவடை நம்பி, டிட்டி, அர்ச்சனா, பாண்டிவல்லி, நரசிம்மன், ஃபெர்டினாண்ட், கிப்சன், பவானி, சிஃபியா, கங்கா லட்சுமி தேர்ட் ரேங்க் வந்து. ஓகே, கொஸ்டின் டிஸ்கஷன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் வந்து ஸோ பொறுத்துக்க வந்து ஸோ டிஃபரெண்ட் நேம்ஸ் ஆஃப் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் இன் டிஃபரெண்ட் ரீஜன்ஸ் இன் இந்தியா. இடப்பெயர் வேளாண்மையின் பல்வேறு பெயர்கள் என்ன அப்படின்றத கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ நான் இது ஈஸியாக போட்டிருப்பீங்க, ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்று இருந்திருக்காது வந்து. ஸோ நம்ம கிளாஸில் பார்க்கும்போது என்ன பல தடவை நமக்கு டிஎன்பிசி கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மாசன் அப்படின்னா என்னது, மத்திய பிரதேஷ். மாசன் மத்திய பிரதேஷ் ஈஸியாக போட்டலாம் வந்து. அடுத்து ஜூம் அப்படின்னா ஒடிசா, அஸ்ஸாம் வந்து. அடுத்து போனாம் கேரளா வந்து. அண்ட் பொடு ஒடிசா. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சி 4 3 2 1 அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ கீழே இருக்கு பொடு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், ஒடிசா. பீவார், மாசன், பெண்டா, பீரா மத்திய பிரதேசம். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வந்து. ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து which of the following statements are is true about terrace farming? படிக்கட்டு முறை வேளாண்மை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வந்து. ஸோ எது வந்து ட்ரூன்னு சொல்லி கேட்டிருக்காங்க வந்து. ரொம்ப சிம்பிள் தான், படிச்சாவே நம்ம கெஸ் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி சில இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சு நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம் ஆல்ரெடி. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நம்ம அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது இட் இன்வால்வ்ஸ் கட்டிங் ஹில் ஸ்லோப்ஸ் டு ஃபார்ம் ஏ ஃபிளாட் லேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மலைச்சரிவு பகுதியில் சமப்படுத்தப்பட்டு வேளாண்மைக்கு உகந்ததாக மாற்றுதல் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு டெரேஸ் ஃபார்மிங் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ ஏன்னா இல்லைன்னா வாட்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கீழே இறங்கிடும் வந்து. ஸோ அதே நமக்கு வந்து படிக்கட்டாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வரக்கூடிய அந்த வேகத்தை வந்து நம்ம குறைச்சிடலாம் வந்து. ஸோ அப்போ கல்டிவேட் பண்ணுறது எங்கன்னா அந்த படிக்கட்டில் கல்டிவேட் பண்ணுவாங்க. படிக்கட்டு நம்ம வீட்டு மாடி படிக்கட்டு மாதிரி இருக்காது, ரொம்ப நல்லா கொஞ்சம் அகலமாகவே இருக்கும் வந்து. பிராடாவும் இருக்கும், அதே மாதிரி சுத்தியும் இருக்கிற மாதிரி இருக்கும் வந்து. நம்ம டீ எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து. ஸோ இந்த ஊட்டியில் வந்து ஏதாவது ஒரு மூவியில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் போயிருந்தீங்க, அந்த டீ எஸ்டேட்ல இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக இருந்திருக்கும், படிக்கட்டில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ அதுதான் வந்து ஆன்சர் வந்து பி வந்து. அடுத்து which type of crop fix atmospheric nitrogen in the soil and are usually rotated with other crops வந்து. எந்த வகையான பயிர்கள் வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தி வந்து மற்றும் பொதுவாக பயிர் சுழற்சி பயிரிடல் முறையில் பயிரிடப்படுகிறது அப்படின்னா வந்து லெகும்ஸ் பிளான்ட்ஸ். ஸோ அதுல எதுனா பல்சஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ பருப்பு வகைகள் அப்படின்னும் போது என்னன்னா நமக்கு நைட்ரஜன் சத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ ஆன்சர் வந்து சி வந்து. இதை நம்ம இந்த சுழற்சி முறையில பயன்படுத்துறதுனால மண்ணோட வளத்தை வந்து நம்ம அதிகரிக்க முடியும் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அதே மாதிரி உலகில் அதிக பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு வந்து இந்தியாவாக சொல்லி பார்க்குறோம். which of the following statements are true oil seeds வந்து. கீழ்கண்ட வாக்கியங்களில் எண்ணெய் வித்துக்கள் பற்றி சரியான கூற்று எது அப்படி பார்க்கணும் வந்து. ஸோ மகாராஷ்டிரா இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசிங் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரைட்டா இல்ல எது ரைட்டு? இப்போ என்ன ஸ்டேட் என்ன மாறி இருக்குன்னா ராஜஸ்தான் மாறி இருக்கு. நம்ம புக்ல குஜராத்னு இருக்கு. ரெண்டு பேருமே வந்து காம்படிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்காங்க. இப்போ ரீசன்ட் டேட்டால வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாறி ராஜஸ்தான் வந்து. ஸோ அதனால ராஜஸ்தான் சொல்லி இப்போ மாத்திக்கிறீங்க வந்து. ஸோ ராஜஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், இது செகண்ட் லார்ஜஸ்டாக இருந்தது. இப்போ ரீசெண்ட் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சு, குஜராத் வந்து செகண்டுக்கு போயிருச்சு இந்த. ஸோ அதனால ராஜஸ்தான் அப்படி சொல்லிட்டு புக்கிலே போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ராஜஸ்தான் இஸ் த லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசிங் ஸ்டேட் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 3 வந்து சரி அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ 2 and 3 ஒன்லி ட்ரூ அப்படி சொல்லி பார்க்குறோம். அடுத்து இன் கிரவுண்ட் நட் ப்ரொடக்ஷன் இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் சைனா. இது கரெக்ட் வந்து நமக்கு தெரியும் வந்து. அடுத்து நிலக்கடலை உற்பத்தியில் சீனாக்கு அடுத்தபடியாக உலகில் 2வது இடத்தை இந்தியா ஆகிறது. These provide oil and oil cake which are used for making lubricants, varnish, medicine, perfume and candle soaps னு பார்க்குறோம். இது ரொம்ப ஜெனரலான ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பண்ணலாம். அப்படி கிடையாது, அதுல மிக்ஸ் பண்ணுவாங்க.
நம்ம கெமிக்கல் காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃப்யூம் அப்படின்னு எடுத்துட்டா பெட்ரோலியம் மட்டுமே கிடையாது, அதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணுவாங்க. நீங்க அதாவது என்னன்னா இந்த ஆயில் கேக் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டா பர்ஃப்யூம் பண்றதுன்னு இல்லை. அதனால எப்படின்னு கேக்குறீங்க, அதுல ஆயில் வரும். நம்ம ரொம்ப என்ன பண்ணக்கூடாதுன்னு யோசிக்க கூடாது. அடுத்து நம்ம ஒரு ஃபேக்டரியே ஆரம்பிக்கிற அளவுக்கு போகக்கூடாது. சிம்பிளா என்ன யோசிக்கணும்னா, இப்போ ஆயில் அப்படின்னும் போது லூப்ரிகன்ட்டு, வார்னிஷ் அப்படி நம்ம யோசிக்கலாம். இப்போ ஆயில் கேக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெடிசன்ல யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அப்புறம் அதில் இருக்க ஃபேட் பார்த்தீங்கன்னா நம்ம சோப்பில் யூஸ் பண்றோம். அந்த மாதிரி ஜென்ரலாக தான் எடுத்துக்கணும் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு, சாரி சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குல்ல, H2SO4, இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ரொம்ப அதிகமாக அது யூஸ் ஆகுறது. எத்தனை இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 35 இண்டஸ்ட்ரீஸ் அது யூஸ் பண்றாங்க. அப்போ 35 இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மொத்தமாகவே அவ்வளோதான் இருக்கும். மொத்த இண்டஸ்ட்ரீஸ் நம்பர்ஸே அவ்வளோதான் வரும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல. அப்போ எல்லாத்துலேயுமே சல்ஃபியூரிக் ஆசிட் ஏதோ ஒரு ஃபார்ம்ல யூஸ் பண்றாங்க. ஒன்று கிளீனிங் ஏஜென்ட்டாகவும் இல்லைனா கில்லிங் ஏஜென்ட்டாகவும் ஏதோ ஒரு வகையில் அது யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் அதில் ஏதோ ஒரு பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அது ரொம்ப லிமிட்டடான ரோல் பிளே பண்ணும். சம்டைம்ஸ் மேஜர் ரோல் கூட பிளே பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம அடுத்து அதான் சொன்னேன். இது ஜென்ரலா இருந்தா என்ன பண்ணணும், கரெக்ட்னு போட்டுருணும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி இது ராங்குன்னு சொல்லி போக வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 and 3 ஒன்லி. ஆனால் இது கொடுத்துருக்கோம்ல நம்ம புக்கில் இருக்குல்ல, இருக்கு, இது புக்கில் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக படிக்கணும். நான் அண்டர்லைன் பண்ணல, காரணம் என்ன, ஜென்ரலா இருந்ததுனால நான் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணல. ஆனால் ரீட் பண்ணும்போது ஜென்ரலா இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஒரு தடவை 2 தடவை ரீட் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா கீவேர்ட்ஸை ரிவிஷன் பண்ணுங்க. நமக்கு அந்த டாபிக்ல இருந்து டெய்லி டெஸ்ட் கேட்கணும் அப்படின்றனால ஸ்டேட்மெண்ட்டாக போறாங்க. ஆனால் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கறது இந்த 2வது கூட வராது, ஃபர்ஸ்டோட முடிஞ்சிடணும். அதுதான் நமக்கு கேள்வி வரும். மொத்தமாவே நமக்கு எத்தனை கேள்வி கேட்க போறாங்க, குரூப் 1ல 10 கேள்வி கேட்க போறாங்க. ஸோ அப்போ அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஓகேவா, அதனால உரி பண்ண வேண்டியதுல. அடுத்து which are the following called as a king of oil seeds கிரவுண்ட் நட் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ கீழ்கடலில் எண்ணெய் வித்துக்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா நிலக்கடலை அப்படி சொல்லி பார்க்குறோம். ஆன்சர் சி. அதான் குஜராத் ஃப்ரெண்ட் நம்ம புக் வைஸ் குஜராத். இப்போ ரீசெண்டாக ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா டாப் ப்ரொடியூசராக மாறி இருக்கு. மாறிட்டே இருக்கும். இது மட்டும் டேட்டா மட்டும் அப்பப்போ கடைசியாக ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதான். இது எல்லாமே ஒரு தடவை கூகுள் அப்படியே டக்குன்னு பார்த்துட வேண்டியது. எக்ஸாம் போகும்போது ரீசெண்டாக ஏதாவது டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லையும் முடிஞ்ச வரையும் நம்ம பார்க்கலாம். அது காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தும் மகாராஷ்டிராவும் பயங்கர காம்படிஷன்ல இருக்கும். யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் அப்படின்ற போட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுலேயும் நமக்கு டேட்டா சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்ஸ். மற்றதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அது ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம், நெட்டு கட் ஆயிடுச்சு, கனெக்ட் ஆயிடும். ஃப்ரெண்ட் இப்போ வீடியோ ஆடியோ கிளியரா இருக்கா? ஓகே, நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. கரெக்டாக பார்த்துட்டேன் நான்.
ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் வந்து 5 நம்ம கடைசியா பார்த்தோம். கீழ்கண்டவற்றில் எண்ணெய் வித்துகளின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா கிரவுண்ட் நட் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படி சொல்லுவாங்க, சைனா வந்து ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து அது இந்தியாவில் எந்த மாநிலம் கேட்டாங்கன்னா இது வந்து குஜராத் தான். கிரவுண்ட் நட்டை பொறுத்தவரைக்கும் குஜராத். ஆயில் சீட்ஸ்ல தான் லைட்டா நமக்கு அப்டேட் ஆயிருக்கு. சரி, ஆயில் சீட்ஸ்ல அப்டேட் பண்ணிக்கோங்க. ராஜஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா டாப் ப்ரொடியூசர் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட். வந்து அடுத்து பொறுத்துக்க வந்து இதுவும் கரெக்டாக போட்டிருப்பீங்க, ஒன்றும் டவுட் இருந்திருக்காது. வந்து ஸோ கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் அப்படின்னா எது வரும்? ஜூட் வந்து சணல். வந்து அடுத்து தங்க புரட்சி கோல்டன் ரெவல்யூஷன் ஹனிபி, ஹனி ப்ரொடக்ஷன் வந்து தேன் உற்பத்தி. அடுத்து சில்வர் ஃபைபர் ப்ரொடக்ஷன் காட்டன் ப்ரொடக்ஷன். வந்து சில்வர் ஃபைபர்னா காட்டன் பருத்தி உற்பத்தி. சில்வர் ரெவல்யூஷன்னா எக் முட்டை உற்பத்தி அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 4132 அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஆன்சர். அடுத்து பின்னோட்டில் எந்த மண்ணில் உயிர் சத்து மிக அதிகமாக உள்ளது அப்படின்றது வந்து which are the following soil is very rich in humus வந்து ஸோ லேட்டரைட் சாயில், சதுப்பு நில மண், மார்சி சாயில், அலுவியல் சாயில், வண்டல் மண். வந்து ஸோ அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில். ஃபாரஸ்ட் மவுண்டைன் சாயில் நம்ம பார்க்கல, ஆனால் இலை மகு சத்து அது அதிகமாக இருக்கும். ஆனால் ஃபாரஸ்ட்னும் போது லீவ்ஸ் வந்து ஷெட் ஆகும். ஸோ அது மண்ணில் போய் புதஞ்சு அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எங்கே வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் இது டெசர்ட் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அங்கே ஃபாரஸ்ட் கவரே கிடையாது. அப்போ இலை மக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அதே மாதிரி நம்ம லேட்டரைட் சாயிலும் என்னன்னா அடிச்சுட்டு போயிடும். வந்து வண்டல் மண் இருக்கும், இலை மக்கு இருக்கும். ஆனால் ரொம்ப அதிகமாக எதில் இருக்கு அப்படின்னா ஃபாரஸ்ட்ல தான். வந்து இப்போ வண்டல் மண் அப்படின்னும் போதுன்னா ரிவர் வந்து டெபாசிட் பண்ணுது. அங்கே ஃபாரஸ்ட் கவர் வந்து நமக்கு இருக்கிறத விட இங்கே ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில் இருக்கக்கூடிய சரி ட்ரீ கவர் அங்கே இருக்கிறத விட இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இலை மக்கு வந்து நேச்சுரலாகவே அங்கே வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபாரஸ்ட்ல நைட்ரஜன் ரிச்சா சாயில்லையா? இருக்காது. இப்போ நைட்ரஜன் அப்படின்றது எப்படின்னா பிளான்ட் அண்ட் அனிமல் டெத் ஆனாலும் அது அப்படியே டைரக்டா சாயில்ல மிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்போ மைக்ரோ ஆர்கானிசம் சப்போர்ட் பண்ணி அதை டீகம்போஸ் பண்ணி அதில் இருக்கிறத எடுத்துட்டு போயிட்டு சாயில்ல ஃபிக்ஸ் பண்றதுக்கு பாக்டீரியா தேவைப்படுது. அது ஒன்று. அப்படி இல்லைன்னா மழை பெய்யும் போது லைட்டனிங் வரணும். மழை பெய்யுமா லைட்டனிங்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் வரும். மழை பெய்யுற எல்லா இடத்துலையும் லைட்டனிங் வந்து அவ்வளோதான். நம்ம எல்லாரும் எப்பவுமே என்ன எலக்ட்ரிக் ஷாக்கோட தான் சுற்றிட்டு இருப்போம். ஸோ அப்போ என்ன ஆனால் அந்த லைட்டனிங் வந்ததுன்னா அப்போ ரெயின் வாட்டரில் நைட்ரஜன் மிக்ஸ் ஆகுது. அப்போ நைட்ரஜன் வந்து நம்ம சாயிலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நடக்க மாட்டேங்குது. அப்போ நேச்சுரலாகவே சாயில் வந்து நம்ம அதே மாதிரி டீகம்போசஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் மண்புழு வந்து இந்த இலையை வந்து மக்கை வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு அதனோட எக்ஸ்கிரீட்டாக தான் நம்ம சாயில் வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணு. அப்போ நம்ம மண்ணில் போட்டு இலையை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு நைட்ரஜன் சத்து வந்து ரொம்பலாம் வராது. ஸோ அந்த அளவுக்கு இதில் ப்ராசஸ் இருக்கிறதுனால அப்போ நம்ம அதை வச்சு நம்ம நைட்ரஜன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அது என்ன ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்டிடிஎஸ் அப்படி சொல்லி ஸோ அந்த டீகம்போசஸ் அது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக சாயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ அந்த மாதிரி தான். வந்து அடுத்து வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ கேஷ் கிராப் வந்து பார்த்தீங்கன்னா பின்னோட்டில் எது பண பயிர் அல்ல அப்படின்றதான் பார்க்க வரும். வந்து ஸோ எது இல்லை அப்படின்னா ஸோ எது வந்து பணப்பயிர் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். காட்டன் பணப்பயிர் தான். வந்து பருத்தி அதுக்காக தான் நம்ம கல்டிவேட் பண்றோம். கரும்பு பணப்பயிர், புகையிலை பணப்பயிர், அந்த வார் கோதுமை பார்லி அப்படின்றது வந்து பணப்பயிர் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்கல. வந்து இதை வந்து ஃபுட்டாகவும் கன்சியூம் பண்றோம். இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். வந்து ஸோ அப்போ எதெல்லாம் வந்து பணப்பயிர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மேஜரா இந்த 3 நமக்கு எக்ஸாம்ல போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் ஜூட்டு நம்ம சேர்த்துக்கலாம் வேணாம், அதோட சேர்த்து அடிஷனலாம். அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்க. வந்து டீ அண்ட் காஃபி ஆர் போத் கிரவுண்ட் இன் நீலகிரி ஹில்ஸ். கரெக்டா? ரெண்டுமே கல்டிவேட் பண்றாங்க. கரெக்ட் தான். நீலகிரி ஹில்ஸ் அப்படின்னு நீலகிரி ஹில்ஸ்னா கொஞ்சம் பெரிய ஜாகிரபிக்கல் ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதுல வந்து கல்டிவேட் பண்றாங்க அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து அது தமிழ்நாட்டில் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து போத் டீ அண்ட் காஃபி வந்து பிளான்டேஷன் வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காஃபி வந்து கல்டிவேட் பண்றாங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்துல காஃபி வந்து கல்டிவேட் பண்றாங்க அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ அப்போ கரெக்ட். வந்து ஸோ போத் கிராப்ஸ் ஆர் நீட் சிமிலர் கண்டிஷன் ஃபார் growth. இரு பயிர்களும் விளைதலுக்கு ஒரே விதமான காரணிகள் தேவைப்படுகிறது. அப்படி இருந்தா அஸ்ஸாம்ல என்ன பண்ணிருப்பாங்க, காஃபியும் கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா பண்றது இல்லை, டீ மட்டும் தான் கல்டிவேட் பண்றாங்க. அப்போ ஒரே விதமான என்ன கிடையாது அப்படின்னா வந்து காரணிகள் கிடையாது அப்படி சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி கர்நாடகா வந்து டாப் ப்ரொடியூசர் இன் எதுல அப்படின்னா காஃபி, டீல கிடையாது. வந்து அப்போ அங்கே டீயும் கல்டிவேட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அப்போ இல்லை அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ இந்தியா வந்து லார்ஜஸ்ட் நம்ம அந்த பெவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பானமா வந்து குடிக்கிறதுல வந்து டீ தான் வந்து அதிகமாக இருக்கு. வந்து ஸோ டீ ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கு. அப்போ ரெண்டுமே கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா
கூற்று ஏ வந்து பார்த்தீங்கன்னா சரி வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராங் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து ஏ இஸ் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து ஸோ நம்ம புக்கை வச்சு நம்ம போகும்போது வந்து நமக்கு இருக்கிற பாயிண்ட்ஸ் லிமிடெட் தான் ஸோ க்ரோ இன் டிராபிக்கல் அண்ட் சப் டிராபிக்கல் கிளைமேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அந்த டீ இஸ் லேபர் இன்டென்சிவ் க்ரோஸ் ஃபாஸ்டர் அண்ட் அண்டர் லைட் ஷேடு அந்த டீ பிளான்ஸ் ரெக்யூர் ஹை ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து அண்ட் காஃபி இஸ் க்ரோன் இன் த ஷேட் அண்ட் இட்ஸ் க்ரோ எஃபெக்டிவ்லி இந்த ஆல்டிடியூட்ஸ் பிட்வீன் த 1000 மீட்டர் அண்ட் 1500 மீட்டர் அபோவ் மெயின் சி லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து ஸோ அப்போ ஹைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க பட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது மேட்ச் டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு அது மட்டும் சொல்றேன் அதை அப்படியே எழுதிக்கோங்க வந்து ஸோ மேஜரா என்னன்னா இது வந்து டிராபிக்கல் ரீஜியன்ல தான் கல்டிவேட் பண்ண முடியும் யார் அப்படின்னா காஃபி அதே மாதிரி காஃபி வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் அண்ட் ஹியூமிட் வந்து ஸோ அப்போ காஃபி பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த இதில் அடிஷ்னல் ஒரு பாயிண்ட் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னா ஸோ டிராபிக்கல் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன் சவுத் ஆப்பிரிக்கா இல்லையா மேஜரா எக்ஸப்ஷன் வந்து ஆல்வேஸ் இருக்க தான் செய்யும் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராபிக்கல் அப்படின்ற கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த ரீஜனில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் காஃபி கல்டிவேட் பண்ணுறாங்க ஆஃப்ரிக்காவில் காஃபி கல்டிவேட் பண்ணுறாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் கல்டிவேட் பண்ணுறாங்களா இருக்க வாய்ப்பு இருக்குது வந்து இப்போ நம்ம அதே வந்து இப்போ டிராபிக்கல் அண்ட் சப் டிராபிக்கல் ரீஜனில் கல்டிவேட் ஆகக்கூடிய கிராப் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா டீ வந்து இப்போ சைனா வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது காரணம் என்னன்னா சைனா எங்கே இருக்குன்னா சப் டிராபிக்கல் கிளைமேட்ல தான் மேஜராக வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ பிரேசில் வந்து காஃபி வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் பார்க்குறோம் காரணம் என்னன்னா டிராபிக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் வந்து அதாவது எக்ஸப்ஷன் இருக்கும் ஆனால் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எங்கே கல்டிவேட் பண்ணுவாங்க இப்போ பேடி எங்கே கல்டிவேட் பண்ணுவாங்க கேட்டால் என்ன சொல்லுவீங்க டிராபிக்கல் மேஜரா வந்து அது சப் டிராபிக்கல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஒரு சில இடத்துல தான் பண்ண முடியும் வந்து இப்போ அதே மாதிரி சுகர் கேன் எங்க கல்டிவேட் பண்ணுவாங்க டிராபிக்கலா சப் டிராபிக்கலா டிராபிக்கல் தான் டிராபிக்கல் கிராப் தான் அது வந்து சப் டிராபிக்கல்ல கல்டிவேட் சப் டிராபிக்கல் நம்ம என்ன சொல்லுவோம் என்னன்னா வெரி க்ளோஸ் டு டிராபிக் ஆஃப் கேன்சர்னா பண்ணலாம் அதே வந்து நம்ம ஆர்டிக் சர்க்கிள் பக்கத்துல போய் பண்ண முடியுமா பண்ண முடியும் அதுவும் சப் டிராபிக்கல் தான் வந்து இப்போ சப் டிராபிக்கல் கிளைமேட் அப்படின்னு எடுத்துன்னா அப் டு எது வரையும் நம்ம சொல்லலாம் 23 இருந்து ஆரம்பிச்சு நம்ம 66 வரையும் போகலாம் அப்போ நம்ம 40 டிகிரில தாண்டி கல்டிவேட் பண்ண முடியாத கிராப் எதுன்னா சுகர் கேன் வந்து ஸோ பேடி வந்து நம்ம 30 டிகிரியை தாண்டி நம்ம என்ன பண்ண முடியாது கல்டிவேட் பண்ண முடியாது நம்ம இந்தியா 37லேயே நமக்கு முடிஞ்சிருது வந்து அப்போ 40 சப்டிராபிக்கல் தான் வந்து டெம்பரேட் ரீஜன் தான் 50யும் அதில் தான் வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது மேஜராக அந்த ரீஜனில் கல்டிவேட் பண்ண முடியுமானா முடியாது அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஸோ அப்போ ஒரு சில இதில் மட்டும் நமக்கு எக்ஸப்ஷன் அப்படின்னு இருக்கும் இங்கே வந்து மேஜராக தான் கேட்குறாங்க அப்போ டிராபிக்கல் கிராப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து காஃபி டிராபிக்கல் அண்ட் சப்டிராபிக்கல் அப்படின்னு கேட்டாங்கன்னா டீ அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் அது மாதிரி ஹியூமிட் கண்டிஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஈரப்பதமிக்க காலநிலை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து காஃபி வந்து அடுத்து த இந்தியன் வெஜிடபிள் ரிசர்ச் சென்டர் லொகேட்டட் டைரக்டா வந்து ஸோ வாரணாசி உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து இந்திய காய்கறி ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சான்சர் வந்து பி வந்து ஸோ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க விட்டுலாம் ஹவு த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கேன் பி அவாய்டட் இன் அக்ரிகல்ச்சர் வந்து ஸோ வேளாண்மையில் எவ்வாறு வேதி உரங்களை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்க கரெக்டாக போட்டிங்களா போட்டிங்களா ஆமாம் ஸோ அப்போ கல்டிவேஷன் ஆஃப் ஆயில் சீட்ஸும் ட்ரிப் இரிகேஷனும் அதே மாதிரி கல்டிவேஷன் ஆஃப் சீரியல்ஸுக்கும் கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஒன்றுமே கிடையாது ஸோ அப்போ என்னன்னா பயோ ஃபெர்டிலைசர் அப்படின்றது மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அந்த உயிரி உரங்களை வந்து எடுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் என்ன பண்ணலாம் கெமிக்கல் ஃபெர்டிலைசரை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 மட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது வந்து ரொம்ப யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தப்பு பண்ணிடுவீங்க ஸோ சில கொஸ்டின்லாம் லிமிட்டாக டக்குன்னு யோசிச்சுட்டு இது கண்டிப்பாக வரும் அப்போ அது அந்த எந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்லி பார்த்துட்டு அப்படி போயிட்டு வேணும் மேட்ச் கரெக்ட்லி காமன் நேம் வித் த ஜீனஸ் நேம் ஆஃப் நிமடோட் பாராசைட்ஸ் வந்து ஸோ 100 புழு ஒட்டுண்ணிகளின் பேரின பெயருடன் பொதுவான பெயரை சரியாக பொருத்துவோம் சொல்லிட்டு வந்து இதில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று இருக்கும் என்னது உச்சர் ஏரியா வந்து போட்டிருப்பீங்க என்னது ஃபைல் ஏரியாவும் ஆனால் எத்தனை ஆப்ஷன் வருது 3 ஆப்ஷன் வருது வந்து ஸோ அடுத்து மீதி இருக்கிறது அப்படின்றத வந்து பார்ப்போம் வந்து போட்டிருப்பீங்க ட்ரைகுரிஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் நினைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டத்தில் மேபி திருப்பி போய் எல்லாம் செக் பண்ணி பாருங்க எல்லாம் எழுதிக்கோங்க அதில் போயிட்டு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரோபியஸ் வந்து அண்ட் அன்சைக்ளோடோஸ்மா வந்து ஸோ அன்சைக்ளோடோஸ்மா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னா ஹூக் வாம் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து குக்கி புல்லுன்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா புக்கில் போயிட்டு அப்படியே எழுதிட வேண்டியதான் அடிஷ்னலாக நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்கோம் புக்கில் இல்லை நீங்கள் படிக்கல அப்படின்னா என்ன பண்ணணும் உடனே போயிட்டு வேல்யூடேஷன் பண்ணிடணும் எங்கே போய் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமல் கிங்டத்திலே போயிட்டு எழுதிட வேண்டியதான் விலங்கு உலகத்தில் போய் எழுதிடலாம் அடுத்து என்ட்ரோரோபியஸ் வந்து என்ட்ரோரோபியஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா பின்வாம் வந்து ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகுரியஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விப்வாம் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து 2 3 4 1 அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து அடுத்து 13 கொஸ்டின் வந்து
which law is used to understand the structure and function of heart and blood vessels சொல்லி பார்க்குறோம் வந்து சார் இதயம் மற்றும் ரத்த நாளங்கள் ஆகியவற்றின் அமைப்பு மற்றும் பணிகளை புரிந்து கொள்ள உதவும் விதி எது அப்படின்னா வந்து லாப்லாஸ். ஸோ லாப்லாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுல ப்ரெஷரு அந்த வால்வோட ரேடியஸ் வந்து இதெல்லாம் வந்து என்ன பண்றாரு கம்பேர் பண்றாரு. இப்போ ஆர்டரி வால்வ் ஏன் திக்கா இருக்கு அப்படின்னா ப்ரெஷர் வந்து அங்கே அதிகமா இருக்கு, அதனால வால்வ் வந்து திக்கா இருக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா வெயின்ஸ்ல வந்து ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கம்மியா இருக்கும் நரம்புகள்ல அப்படின்னு பார்க்கும். வெயின்னா என்னன்னா டிஆக்சினேட்டட் பிளட் கேரி பண்ணிட்டு போறது எங்கன்னா டிஷ்யூல இருந்து எங்க போகும் அப்படின்னா ஹார்ட்டுக்கு வந்து போகும் வந்து. ஸோ அப்போ அதில் ப்ரெஷர் கம்மியா இருக்கு. ஸோ அதனோட வால்வ் வந்து எப்படி இருக்குன்னா தின்னா இருக்கு அண்ட் எலாஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து. ஸோ அப்போ இதான் வெயினுக்கும் ஆர்டரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கு அப்படின்னா ஸோ அது வந்து திக்கா இருக்கு அதனுடைய வால் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ இவர் சொல்லும்போது என்னன்னா லாப்லாஸ் ஸ்டேட்ஸ் தட் த டென்ஷன் ஆஃப் த வால்ஸ் ஆஃப் த பிளட் வெசல்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு த பிளட் ப்ரெஷர் அண்ட் வெசல் ரேடியஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷருக்கு அப்படின்றாரு. அப்போ ப்ரொபோஷனல்னா அந்த டைரக்டா இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது அப்படின்னா திக்னஸ் ஆஃப் த அந்த ஆர்டரி வந்து எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் வந்து. அப்போ பிளட் ப்ரெஷர் கம்மியாக இருந்தது அப்படின்னா அது வந்து தின்னா இருக்கு எங்கன்னா வெயின்ல அப்படி சொல்லி பார்க்குறோம். ஏன் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு அப்படின்னா டைரக்டா கனெக்ட் ஆகுது. என்ன கனெக்ட் ஆகுது? யோட்டா வந்து கனெக்ட் ஆகுது வந்து. ஸோ பெருந்தமனி அப்படின்றத என்ன சொல்றோம்னா ஆர்டரின்னு சொல்றோம். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா இதயத்தோட எந்த பக்கம் லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட் வென்ட்ரிகலா ரைட் வென்ட்ரிகலா? லெஃப்ட் வென்ட்ரிகல். ஸோ இதயத்துடைய வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கத்துல இருந்து என்னன்னா யோட்டா கிளம்புது அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. எஸ் லெஃப்ட் வென்னி 9th கொஸ்டினா ஃப்ரெண்ட் இது என்னன்னா ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்ம இப்போ சொன்னோம் இரு பெயர்களும் விளைதலுக்கு ஒரே விதமான காரணிகள் தேவைப்படுகிறது அப்படின்னாங்க. அப்போ ஒரே விதமான காரணிகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து கிளைமேட் ஒரு முக்கியமான ஒரு காரணி, ரெயின்ஃபால் ஒரு முக்கியமான காரணி, சாயில் ஒரு முக்கியமான காரணி வந்து. ஸோ அப்போ ஒரே விதமான காரணிகள்லாம் இது மூணுமே ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம சொல்லலாம். இப்போ வீட்டும் பேடியும் வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரே விதமான காரணிகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ராங்குன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கிராப்? இது காரிஃப் கிராப். எதுனா பேடி சவுத் இந்தியாவில் நம்ம கல்டிவேட் பண்ணுறது. அதே வந்து அது வந்து என்னது ராபி கிராப் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ கிளைமேட்டே வந்து வேற வேற சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா சோவிங் அண்ட் ஹார்வெஸ்டிங் வந்து இருக்கு வந்து. ஸோ அதே மாதிரி காஃபிக்கு வந்து என்ன அப்படின்னா சீடு வந்து இதை வந்து அந்த கிளையை உடச்சி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீல வந்து பண்ணுவாங்க வந்து. அதே மாதிரி கிளைமேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அது வந்து டிராபிக்கல் அண்ட் சப் டிராபிக்கல் பார்த்தாச்சு. எதுனா டீ வந்து. காஃபி வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு வந்து. ஸோ அதே மாதிரி அங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து ரெயின்ஃபால் இருக்கணும், ஆனால் தண்ணி தேங்கக்கூடாது டீக்கு வந்து. ஆனால் காஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிட் கண்டிஷன் இருக்கணும் வந்து, ஹெவி ரெயின்ஃபால் இருக்கக்கூடாது வந்து. ஸோ அப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அஸ்ஸாமில் காஃபி வந்து கல்டிவேட் பண்ணுறது இல்லை, அஸ்ஸாம் ஃபேமஸ் ஃபார் டீ அப்படி சொல்லி பார்க்குறோம். கர்நாடகாவில் டீ கல்டிவேட் பண்ணுறது இல்லை. அப்போ நல்ல ரெயின்ஃபால் வந்து இருக்கக்கூடிய ரீஜன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் சப் டிராபிக்கல் ரெண்டு இடத்துலையும் கல்டிவேட் பண்ணுறது. நார்த் இந்தியாவில் நம்ம காஃபி கல்டிவேட் பண்ணுற மாதிரி மேப்பில் பார்த்துருக்கே மாட்டீங்க வந்து. மேப் இல்லை, நம்ம மேப் பார்க்கல, ஆனால் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா டீ அப்படின்னா இங்கே தான் இருக்கும், காஃபி இங்கேயே இருக்கும் சவுத் இந்தியாவில் வந்து. அதே மாதிரி மேலே போனீங்கன்னா வந்து நார்த் இந்தியாவில் வந்து டார்ஜிலிங்கில் டீ இருக்குது, அஸ்ஸாமில் டீ இருக்குது. டார்ஜிலிங் சொல்ல முட்டாச்சு, வெஸ்ட் பெங்காலில் டீ வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க வந்து. ஸோ அப்போ அந்த ரீஜன் அப்படின்னு பார்க்கும்போது சப் டிராபிக்கல் வருது. அப்போ கிளைமேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் அண்ட் சப் டிராபிக்கல். அடுத்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யாரு? சைனா. எதுலன்னா டீல வந்து. ஸோ அப்போ அது சப் டிராபிக்கல்ல சைனா இருக்கு அப்படின்ற மாதிரி தான். ஸோ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை, இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் வந்து. அப்படிதான் இது நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் வந்து. நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணும்போது ஏன் தப்பு பண்ணோன்றது மைண்டில் நின்றோம். அது எதனால தப்பு, அப்போ என்ன ஸ்டேட்மெண்ட்ல என்ன கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ அடுத்தடுத்து நீங்கள் டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போயிடலாம். அதே மாதிரி நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட் முதல்ல கரெக்டா தப்பா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னும் போது நம்ம அடுத்து எங்கே போனோம்? எக்ஸ்பிளனேஷனுக்கே போகணும். நம்ம ஃபர்ஸ்ட் அது கரெக்டா இன்கரெக்டான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது போனோம்னா சரியா இருக்கும் வந்து. ஸோ நீலகிரி மலையில் விளைகிறது அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இரு பயிர்கள் விளைதலுக்கு ஒரே விதமான காரணிகள் தேவைப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் மாதிரி நமக்கு வந்து தெரியும் வந்து. ஆனால் ஒரே விதமான காரணிகள் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ நமக்கு எக்ஸாக்டா அந்த ஃபேக்டர்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதை நம்ம ஆன்சர் பண்ணலாம். அப்போ ஃபேக்டர்ஸ் தெரியல அப்படின்னும் போது என்ன ஆகுனா இது கரெக்டாக இருக்கிற மாதிரி கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்த மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும் வந்து.
ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு ரெண்டுத்திலும் என்னது செகண்ட் பிளேஸ் எது டீ காஃபியில், அப்போ ரெண்டுமே கல்டிவேட் ஆகுது அப்படின்னு நம்ம போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். நீலகிரி மலை அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் காஃபியும் கல்டிவேட் பண்ணுறாங்க, டீயும் கல்டிவேட் பண்ணுறாங்க, ரெண்டுமே கல்டிவேட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரையும் கரெக்ட். ஆனால் இரு பயிர்கள் விளைவதற்கு ஒரே விதமான காரணிகள் தேவைப்படுகிறது அப்படின்னா ஒரே விதமான காரணிகளில் தான் அங்கே பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ ரெண்டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடமா எது இருக்குது அப்படின்னா வந்து நம்ம நீலகிரி மவுண்டைன் இருக்குது. ஏன்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா விண்வர்ட் சைடு, அனதர் சைடு வந்து லீவர்ட் சைடு. இப்போ லீவர்ட் சைடில் வந்து என்ன கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கல்டிவேட் பண்ணலாம். விண்வர்ட் சைடு வந்து என்ன கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா டீ கல்டிவேட் பண்ணலாம். அப்போ கேரளாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டீ கல்டிவேஷன் வந்து கேரளாலையும் இருக்குது வந்து. ஸோ அது வந்து என்னன்னா பேஸ்டான வந்து மவுண்டெயின், ஸ்லோப்பு, வேலின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது வந்து. ஸோ அதெல்லாம் பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கல்டிவேஷன் வந்து சேஞ்ச் ஆகும் வந்து. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஜென்ரலாக இது ரெண்டு ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகே பிரத்யா, தேங்க்யூ ஃப்ரெண்ட். எத்தனாவது கொஸ்டின் பார்த்தோம் கடைசியா? 13. 13. ஸோ இப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்றாரு, அதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கன்க்ளூட் பண்றோம். ஸோ அதனால லாப்லாஸ் அப்படின்ற லா வந்து பார்த்தீங்கன்னா எதை பத்தி சொல்லுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஹார்ட் வெசல்ஸ் இருக்குல்ல, ஸோ இதே ரத்த நாளங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய லா இது. லா யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ் அப்படின்னா லாப்லாஸ் அப்படிங்கிற லா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அடுத்து இந்த ஜூஃபில்லி, ஹைட்ரோஃபில்லி, எண்டமோஃபில்லி, அனிமோஃபில்லி வந்து. ஜூஃபில்லினா என்ன? அனிமல்ஸ் மூலிமா பாலினேஷன் நடக்கணும், மகரந்த சேர்க்கை நடக்கணும் வந்து. அடுத்து ஹைட்ரோஃபில்லினா வாட்டர் மூலிமா நடக்கணும். எண்டமோஃபில்லினா இன்செக்ட் மூலிமா நடக்கணும் வந்து. அண்ட் அனிமோஃபில்லினா அனிமோமீட்டர், அனிமோஃபில்லி, விண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது வந்து. ஸோ அப்போ எண்டமோஃபில்லி அப்படின்னும் போது என்னன்னா அது இன்செக்ட் வந்து. ஸோ இப்போ இது வந்துருச்சு. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா பாலினேஷன் பண்ணக்கூடிய பிளான்ட் எது அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ பாலினேட்டர்ஸ் வந்து யாரு அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகரந்த சேர்க்கை பண்ணக்கூடிய உயிரினங்கள் என்ன அப்படின்றது நமக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து இருக்கு வந்து. ஸோ அப்போ பாலினேஷன் வந்து எந்தெந்த பிளான்ல எப்படி எப்படி நடக்குது அப்படின்றது தான் நமக்கு கொஸ்டின் வந்து. ஸோ ஜூஃபில்லி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வாலை, அந்த கெனா, அதில் வந்து ஜூஃபில்லி மூலியமா நடக்குது, அனிமல்ஸ் மூலியமா நடக்குது வச்சுக்கிறோம். அடுத்து ஹைட்ரோஃபில்லி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வாலிஸ்னேரியா அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ ஹைட்ரோஃபில்லி வந்து வாலிஸ்னேரியா வந்து. அண்ட் எண்டமோஃபில்லி பூச்சிகள் மூலியமா நடக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சால்வியா வந்து பிளான்ட். ஸோ அண்ட் அனிமோஃபில்லி அப்படின்னும் போது வந்து கிராஸ், காத்து மூலியமாவே நடந்துடுது அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா அடிஷ்னலாக வந்து ஜூஃபில்லி ரெஃபர்ஸ் டு பாலினேஷன் த்ரூ அனிமல்ஸ் வந்து. எக்ஸாம்பிள் வந்து சன்பர்ட் பாலினேட் பண்ணுறது அப்படின்னா. அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆஃப் கேனா அண்ட் கிளாடியோலி அண்ட் ஸ்குரியல் பாலினேட் ஃப்ளவர்ஸ் இன் சில்க் காட்டன் ட்ரீ அப்படி பார்க்குறோம். ஹைட்ரோஃபில்லினா பாலினேஷன் பை வாட்டர், ஹைட்ரில்லா, வாலிஸ்னேரியா எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரெண்டும் ஒரே ஸ்டேட்மெண்ட் வந்து. அடுத்து அனிமோஃபில்லி அப்படின்னும் போது பாலினேஷன் பை விண்ட், கிராஸ் அண்ட் சம் கேக்டி வந்து. ஸோ அப்போ அனிமோஃபில்லி காற்று வழியாக மகரந்த சேர்க்கை, எடுத்துக்காட்டு புல் மற்றும் சில கள்ளி செடிகள் அப்படி பார்க்குறோம். ஹைட்ரோஃபில்லி வந்து நீர்வழி மகரந்த சேர்க்கை, எடுத்துக்காட்டு ஹைட்ரில்லா, வாலிஸ்னேரியா. ஜூஃபில்லி வந்து ஆமா அப்படியே மாறி இருக்கா, ஓகே. அனிமோஃபில்லி வந்து பார்த்தீங்கன்னா காற்று வழியாக மகரந்த சேர்க்கை, எடுத்துக்காட்டு புல் மற்றும் மாத்தி இருக்கா, கட்டதர். ஸோ அப்போ ஜூஃபில்லி, ஹைட்ரோஃபில்லி, அனிமோஃபில்லி அப்படியே தலையில கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மேலையும் கீழே ஸ்குரியல்ஸா வராது, எண்டமோஃபில்லியில் வராது. இங்கே எண்டமோஃபில்லியும் கொடுக்கலையே, இவங்க தான் கொடுக்கல. எண்டமோஃபில்லி வந்து இன்செக்ட், ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஜூஃபில்லி கொடுத்துருக்காங்க, ஹைட்ரோஃபில்லி கொடுத்துருக்காங்க, அனிமோஃபில்லி கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே நோட்ஸாக வந்து மாற்றிடுங்க, மாற்றிட்டா கரெக்டாக இருக்கும் வந்து. அடுத்து வந்து 15th கொஸ்டின். சூஸ் த கேரக்டர் ப்ரெசென்ட் இந்த ரெப்டைல்ஸ் அமாங் த ஃபாலோயிங் வந்து. ஸோ ரெப்டைல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ரெப்டைல்ஸ் அப்படின்னும் போது கீழ்கண்டத்தில் ஊர்வன பற்றி காணப்படாத பன்மணி தேர்ந்தெடுக்கும். காணப்படாத கேட்டிருக்காங்க வந்து. ஸோ நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க வந்து. ஸோ இப்போ காணப்படாதது அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும், ஸ்கேல்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் வந்து. ஸோ அப்போ செதில்கள் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா காணப்படும் வந்து. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மீதி என்ன இருக்கு, அந்த சி அண்ட் டி இருக்கு. அப்போ அந்த ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இதில் வந்து மீசோ நெஃப்ரிக் சிறுநீரகம் அப்படின்றது வந்து காணப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா.
ஸோ மீசோனெஃப்ரிக் எதில் இருக்கும்னா ஆம்பிபியன்ஸில் இருக்கும் வந்து கிட்னி. இது அடிஷ்னலாக அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மீசோனெஃப்ரிக் அப்படின்ற கிட்னி யாருக்கு இருக்கும் அப்படின்னா வந்து ஆம்பிபியன்ஸ் இருக்கும், ரெப்டைல்ஸுக்கு இருக்காது வந்து. ஸோ அப்போ இதுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மெட்டரோனெஃப்ரிக் அப்படின்ற கிட்னிஸ் தான் வந்து இதுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் இருக்க கிட்னி வந்து. ஸோ அப்போ அது வந்து தப்பு வந்து, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு வந்து. அதே மாதிரி வார்ம் பிளட்டட் ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணிடலாம் வந்து. ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா சிடி ரெண்டுமே தான் வருது வந்து அப்பயும். ஸோ வார்ம் பிளட்டட் அப்படின்னா யாரை சொல்லலாம் அப்படின்னா மமல்ஸ் வந்து சொல்லலாம் வந்து. ஆமாம், ஏவ்ஸ் சொல்லலாம் வந்து. இப்போ புறாலாம் கையில் பிடிச்சி பார்த்துருக்கீங்களா, சூடாக இருக்கும். இல்லைனா அந்த கோழி குஞ்சு இருக்குல்ல, அதெல்லாம் புறாவோட கொஞ்சம் பெருசாக இருக்குது பயப்படுவீங்க. ஸோ கோழி குஞ்சு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அப்படியே வச்சு அமுக்குனீங்க அப்படின்னா ஹீட்டாக நீங்கள் வார்மாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க வந்து. ஸோ இப்போ வார்ம் பிளட்டட் அப்படின்னும் போது பாம்பு ஏதாவது தொட்டு பார்த்துருக்கீங்களா, சில்லுன்னு இருக்கும். ஸோ கோல்டு பிளட்டட் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுருக்க மாட்டீங்க. ஆனால் இதெல்லாம் வார்மாக இருக்கும் அந்த பேர்ட்ஸ் வந்து வார்மாக இருக்கும், வார்ம் பிளட்டட். மெமல்ஸ் வந்து வார்மாக இருக்கும் வந்து. அது வந்து கோல்டு பிளட்டட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ இது வராது வந்து. ஸோ இதுவும் வராது வந்து. ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 and 3 வந்து பார்த்தீங்கன்னா யூரிக் அமில நீக்கி அப்படின்றது அதில் வந்து காணப்படும் பார்க்குறோம். செதில்கள் அப்படின்றது காணப்படும் பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டி 1 மற்றும் 4 அப்படி பார்க்குறோம். அவ்வளோ அதே நம்ம பார்த்து தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட். ஸோ நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம்.